ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான மசாலா கலவையாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவாபிக்கு இடையில் நிறையா சண்டைலாம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நடக்கிற ரொமான்ஸ் பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில் அபி வந்து மென்டல் குரூப்பெல்லாம் செம்மையாக குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், அதாவது இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா சுந்தரி கிட்ட அணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயத்த சொன்னதுமே இப்போ சுந்தரிக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. ஆகாஷ் ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அபி அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது போல பார்த்தோம்னா இப்போ அபி வந்து அந்த கம்பெனியோட மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ராகவ் கிட்ட பேசும்போது நீங்கள் சாராயம் குடிச்சதை பாட்டிக்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா அடுத்து அந்த மீட்டிங்கில் பேச போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். ஆனாலும் பார்த்தா இப்போ லாவணியாங்கிற ஒரு மென்டல் இருக்குல்ல, அது பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது அபியை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச வேண்டிய ஸ்கிரிப்டாக மாற்றி வச்சுட்டாங்க. அபி அது சம்மந்தமாக பேசும்போது அங்கே இருக்கவங்களாம் நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது லாவணியா சந்தோஷப்படுற மாதிரி தான் நமக்கு ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா கண்டிப்பாக அபி வந்து செம்மையாக டேலண்ட்டாக பேசுவாங்கிறது நமக்கு தெரியும் தான். அப்போ அவங்களாவே வந்து அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி அந்த ஆர்டரை வாங்க போகிறாங்க. அதை பார்க்குற ராகவ் வந்து ரொம்ப பாராட்டுவார். இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. வழக்கம் போல் பார்த்தோம்னா செம்மையாக லாவணியாக அசிங்கப்படுவாங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் ராகவ அபி விட்டு கொடுக்கறதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மென்டல் முரளி வந்து உடுங்கத்த நீங்கள் வந்து ராகவ அபிக்குள்ளார சண்டை நடக்குதுல்ல, அதனால தான் அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அதை வச்சு பார்த்தோம்னா ராகவா இருக்கட்டும் அபியா இருக்கட்டும் சுதாரிச்சிட்டாங்க. நமக்குள்ளார நடக்கிற சண்டை எப்படி இவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே யோசித்து பார்த்த மாதிரி கண்டிப்பாக இவங்க வைக்கிற அந்த ரெக்கார்டரை வந்து அபி பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அதை வச்சே முரளியை செம்மையாக வசமாக சிக்க வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா தெலுங்கு வருஷத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி எடுத்து போகிறாங்கிறது ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னென்னா, இப்போ முரளியோட ஃப்ரெண்டு சங்கருங்கிற அந்த வக்கீலை வந்து அபி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரத்துக்கான எபிசோடில் அது செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது. சங்கரை இப்போ அபி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாவே ஸ்டோரியில் அடுத்த கட்டமாக முரளி வந்து என்னெல்லாம் தில்லாலங்கடி பண்ணாங்க, முரளிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது, எதனால் இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த அபி கண்டுபிடிச்சிருவாங்க. அதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்கு தான் அடுத்து அந்த ரெக்கார்டர் பிரச்சனை வரும். அது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.